கோவில்களில் கும்பாபிஷேகம் நடக்கிறத எல்லாருமே பார்த்துருக்கோம். இது எதற்காக ஒரு சந்தேகம் வருது இல்லையா? விஞ்ஞான ரீதியாகவே 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்முடைய வடிவம் முழுவதுமாக மாறிவிடும். நம்பிக்கை இல்லை என்றால் 12 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம எடுத்த புகைப்படத்தை எடுத்து சோதனை செய்து பார்க்கலாம். அப்போ எடுத்த புகைப்படத்தை பார்த்தா நமக்கே சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறோம் இல்லையா? மாறிப்போய் விடுகின்றது, அவ்வளவுதான். அதுபோல 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கோவில்களில் கும்பாபிஷேகம் நடக்க வேண்டும் என்பது முறை. அப்படி நடக்கும் பொழுது இந்த பாலாலயம்னு வச்சிருப்பார்கள். அதாவது அங்கே இருக்கிற சுவாமியினுடைய சக்தியை முழுவதுமாக இன்னொரு இடத்தில் அதற்குன்னு இங்கே செய்ய வேண்டிய அந்த பூஜைகள்லாம் இருக்கிறதல்லவா, என்னென்ன மந்திரங்கள் சொல்லணுமோ என்னென்ன விசேஷங்களோ அவ்வளவையும் அந்த முறையோடு சொல்லி இங்கிருந்து ஒரு நீள ஒரு தர்ப கயிறு இங்கிருந்து அந்த கும்பத்து வரைக்கும் போகும். கோவில் கோபுரம் இருக்கே அங்கே இந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளேயும் வரும். இப்படி வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த மந்திர சக்தியை தெய்வ சக்தியை முழுவதுமாக இதற்கு மாற்றுவார்கள். முழுவதுமாக அந்த மந்திர சக்தியும் தெய்வ சக்தியும் இங்கே கொண்டு வந்து அங்கே வைக்கப்படும். இந்த தீர்த்தத்தை தான் மேலேந்து அழகாக கும்பாபிஷேகம் என்று செய்கிறார்கள். ஒரு கோவிலில் நாம் கும்பாபிஷேகத்தை ஒரு கோவிலில் நாம் கும்பாபிஷேகத்தை நல்ல விதமாக நடத்தினோம் என்றால் முறையோடு செய்கிறோம், தவறே இல்லை. இதுக்கு என்ன நிரூபணம் சாட்சி என்று கேட்டால், அந்த கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது அதுக்கு முன்னால் ஆகாயத்தில் எந்த இடத்துலையும் கருடனே தென்படாது. ஆனால் நாம் இந்த விசேஷங்களை சொல்லி முறையாக செய்ய 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 எங்கிருந்தாவது 2 கருடன்கள் வந்து அழகாக அங்கே வட்டமிடுவார்கள். இந்த மாதிரி வட்டமிட்டால் கும்பாபிஷேகத்தில் எந்த விதமான ஒரு குறைகளையும் நாம் செய்யவில்லை, தவறு செய்யவில்லை, நல்ல விதமாக நடந்திருக்கிறது என்பது அதனுடைய பொருள்.